மீனராசி நேயர்களே, ஜூலை 20 முதல் 26 வரையிலான இந்த வாரம் கல்வி, குழந்தைகள், படைப்பாற்றல் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு நல்ல வாய்ப்புகளை வழங்கும் வாரமாக அமைகிறது. விரிவான பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும் உச்ச பலம் பெற்ற குருவும் இருப்பதால் அறிவாற்றல், படைப்பாற்றல் மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு தேர்வு, உயர்கல்வி மற்றும் புதிய பயிற்சிகளில் முன்னேற்றம் உண்டு. குழந்தைகள் தொடர்பாக மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கலாம். கலை, எழுத்து, ஊடகம், ஆலோசனை, கல்வி மற்றும் ஆன்மீகத் துறையில் இருப்பவர்களின் திறமை வெளிப்படும். நீங்கள் உருவாக்கும் புதிய யோசனை அல்லது உள்ளடக்கம் மக்களின் கவனத்தை ஈர்க்கலாம். முதலீட்டில் வாய்ப்பு தெரிந்தாலும் முழுமையாக ஆராய்ந்த பிறகே முடிவு செய்யுங்கள். திங்கட்கிழமை வாழ்க்கைத் துணை, வாடிக்கையாளர் மற்றும் தொழில் கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும். முக்கியமான சந்திப்பு அல்லது ஒப்பந்தத்தை திங்கட்கிழமை முடிப்பது நல்லது. செவ்வாய் காலை முதல் வியாழன் மாலை வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முயற்சி, நீண்ட பயணம், பெரிய பணப்பரிவர்த்தனை மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வியாழன் மாலை முதல் சனிக்கிழமை வரை அதிர்ஷ்டம் மீண்டும் அதிகரிக்கும். பெரியவர்களின் ஆலோசனை, ஆன்மீக வழிபாடு மற்றும் தொலைதூரத் தொடர்புகள் நன்மை தரும். ஞாயிற்றுக்கிழமை தொழில் ஸ்தான சந்திரனால் முக்கிய பொறுப்பு அல்லது நல்ல செய்தி கிடைக்கலாம். 4ஆம் இடத்தில் பலமான புதன் இருப்பதால் வீடு, சொத்து, வாகனம் மற்றும் கல்வி தொடர்பாக இருந்த குழப்பம் வார இறுதியில் தெளிவடையும். ஆவணத்தை மீண்டும் சரிபார்த்த பிறகு கையெழுத்திடுங்கள். ஜென்ம சனி காரணமாக பொறுப்புகள் அதிகமாகத் தோன்றலாம். உடனடி பலன் தெரியவில்லை என்றாலும் தற்போது நீங்கள் செய்யும் உழைப்பு எதிர்காலத்தில் நிலையான வளர்ச்சியை தரும். தூக்கம், மன அமைதி மற்றும் செலவுகளை கவனிக்க வேண்டும். வியாழக்கிழமை குரு பகவானை வழிபட்டு மஞ்சள் நிறப் பொருளை தானம் செய்யுங்கள். இந்த வாரம் சந்திராஷ்டம நாட்களில் நிதானம் காத்தால் வார இறுதி நல்ல முன்னேற்றத்தை தரும். உங்கள் நட்சத்திரத்தை கமெண்டில் பதிவு செய்து ஆஸ்ட்ரோ சுபஜோதியை பின்தொடருங்கள்.